உன்னுடனே பேசு, உன்னுடனே சந்திப்பு செய். உன்னை அறிந்தால் இறைவனை சிவத்தந்தையை அறிவாய். செல் தன்னுடைய முயற்சியின் பாதையில். வாழ்க்கை என்பது மைப்புழமைகள் என்பது மாய். ஆகையால் ஒவ்வொரு வினாடியும் விழிப்புடன் இருங்கள். ரகசியமாழமானது நிழல் மூடு பணியாக இருக்கிறது. எழுந்திரு, விழித்திரு, எழுந்திரு, இப்பொழுது எழுந்திரு. உள்ளே ஒரு கரை இருக்கிறது, நெருப்பை மூட்டு. உன்னுடனே பேசு, உன்னை நீயே சந்திப்பாயாக. இப்பொழுது உன்னுடைய தூக்கத்திலிருந்து விழிமாயாடு. உன்னுடைய சொந்த முயற்சியால் பயணம் மேற்கொள்வாயாக. எவ்வளவு காலம் காத்திருப்பாய்? உன்னுடைய பேசு, உன்னை நீயே சந்திப்பாயாக. இப்பொழுது உன்னுடைய தூக்கத்திலிருந்து விழித்து எழுமாயாக. உன்னுடைய சொந்த முயற்சியால் பயணம் மேற்கொள்வாயாக. எவ்வளவு காலம் பயப்படுவாய்? எவ்வளவு காலம் தள்ளிப் போடுவாய்? எவ்வளவு நேரம் தூங்குவாய்? எதுவரை ஓடுவாய்? எப்பொழுது விழித்துக் கொள்வாய்? எவ்வளவு காலம் காத்திருப்பாய்? எவ்வளவு ஒரு களங்கை படுவாய்? எவ்வளவு காலம் தள்ளி போடுவாய்? உன்னுடனே பேசு, உன்னுடனே சந்திப்பு செய். விழித்துக் கொள் தூக்கத்திலிருந்து. செல் தன்னுடைய முயற்சியின் பாதையில். ஓம் சாந்தி. நேற்று என்னுடைய சாகார முரளி 12/12/2025 டேட்டினுடைய சாகார காலை முரளி ஒரு மகாவாக்கியம் இருந்தது. தேகத்தின் மீது, அதாவது உடம்பின் மீது பார்வை படுறதுனால விக்னங்கள் வருகின்றன. நம்மளுடைய பார்வை தேகத்தின் மீது போகுது, அதை உடம்பு மேலே போகுது, சரீரத்தின் மேலே போகுது, பாடி மேலே போகுது. அப்படின்னா அங்குதான் தடைகள் உற்பத்தியாகின்றன, தடைகள் ஏற்படுகின்றன. எல்லாரும் அவங்க டைரி ஓப்பன் பண்ணுங்க, இதை எழுதுங்க. ஏன் இப்போவே எழுதுங்க, என் முன்னாடியே. தேகத்தின் மீது உடலின் மீது பார்வைப்படுவதால் விக்னங்கள் வருகின்றன. ஏன்? யாருக்கிட்ட டைரி இல்லையோ அவங்க மொபைலில் எழுதிக்கோங்க, மொபைலில் டைப் பண்ணுங்கள். 2 காரணம் எழுதுங்க.
உடலின் மீது பார்வைப்படுவதால் விக்னங்கள் வருகின்றன. ஏன்? ரெண்டு காரணங்கள் எழுதியாச்சா? இப்போ டைரியை மூடுங்க. பார்வையானது உடலின் மீது படுகும் பொழுது அங்கு காமத்தின் ஜென்மம் ஏற்படுகிறது. உடம்பு நல்லதில்லை, கெட்டு போனது, கெட்டது அப்படி கிடையாது. இந்த உடம்பு பாவம், அது குற்றமற்றது, நிர்தோஷம், அது இன்னசென்ட். ஆனால் தேகத்தை பார்க்கறதுனால, உடம்பை பார்க்கறதுனால அவங்களுடைய நினைவுகள், கவர்ச்சிகள், உடலை சார்ந்த உணர்வுகள் அங்கு உதயமாகுது. ஆசைகள், இச்சைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஆரம்பமாயிருது. வெறுப்புணர்வு. எப்பொழுது நம்மளுடைய பார்வை உடலின் மீது படுகிறதோ, பிறருடைய உடல் மீது, அங்கு காமம் ஜென்மம் எடுக்கிறது. ஆனால் எப்பொழுது ஆத்மாவின் மீது உங்கள் பார்வை படுகின்றதோ அப்பொழுது அங்கு அன்பு உதயமாகிறது, அன்பு பிறப்பெடுக்கிறது, அன்பு ஊற்றெடுக்கிறது. யாரெல்லாம் 2 பாயிண்ட் எழுதியிருக்கீங்களோ அவங்க கண்ணை மூடிட்டு அந்த பாயிண்டை திங்க் பண்ணுங்க. நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அதை. பாயிண்ட் 1 நான் என்ன எழுதுனேன், பாயிண்ட் 2 என்ன எழுதுனேன், யார் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை சிந்தனை பண்ணுங்க. ஓம் சாந்தி. சிந்தனை பண்ணுங்க. ஓம் சாந்தி. சாதனையினுடைய இன்று 13வது நாள். டீச்சர் என்றால் எஜுகேஷன் இன் ஆக்ஷன், அதாவது படிப்பின் சுரூபமாக ஆவது. டீச்சர் என்றால் ஞான சுரூபம், படிப்பின் சுரூபம், படிப்பினையின் சுரூபம். இன்னைக்கு நம்ம 4 சூத்திரங்கள் பார்க்கலாம், 4 பாயிண்ட்ஸ். எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்திதி. படிப்பானது வார்த்தைகளால் அல்ல, ஸ்திதியின் மூலமாக அங்கு தோன்றுகிறது. நம்ம என்னதான் மற்றவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய உள் மன ஸ்திதி தான் மற்றவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும். அந்த உள் மன ஸ்திதி தான் மற்றவங்கள போய் ரீச் ஆகும், அதுதான் அவங்கள டீச் பண்ணும், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய சப்தங்கள் அல்ல, சப்தங்கள் அவங்கள பாடம் சொல்லி கொடுக்காது. யார் பாடம் சொல்லி கொடுக்குறாங்களோ, பாடம் நடத்துகிறாங்களோ அவங்களுடைய ஸ்திதி என்ன, உள் ஸ்திதி என்ன, மனநிலை என்ன, அதுதான் எதிரில் இருக்கிறவங்களுக்கு டீச்சர் ஆகி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. அதுதான் உண்மையான ஒரு படிப்பினை, பாடம். அதனால் டீச்சர் அப்படின்னா படிப்பின் சுரூபம். அவங்களுடைய வாழ்க்கையில் உள்முகமான எண்ணங்கள், பேச்சில், சமஸ்காரத்தில் அவங்களுக்குள்ள இருக்குதா, எவ்வளோ இருக்குது, அதுதான் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பினையாக அவங்க முன்னாடி அது உதயமாகுது. ஆனால் அவங்க வேற ஒன்றை கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள அது இல்லை அப்படின்னா, ஆனால் அப்பொழுது அவங்க கொடுத்த அந்த அட்வைஸ் ஆகட்டும், இல்லை பாடமாகட்டும், இல்லை படிப்பினை ஆகட்டும், அது டிப்ஸ் ஆகட்டும், அது அங்கே வேலை செய்யாது. ஒவ்வொரு ஆத்மாவும் 3 விஷயத்தில் பிஸியாக இருக்குது. இல்லைன்னா அப்படி ஒரு 3 பொருள் இருக்குது, அதை ரொம்ப விரும்புது ஒவ்வொரு ஆத்மாவும். அது என்ன விஷயம், இல்லைன்னா அது எந்த 3 வார்த்தைகள், இங்கிலீஷினுடைய 3 வார்த்தைகள்,
அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது கண்ணுக்கு. 3 இங்கிலீஷ் வேர்ட்ஸ், 3 இங்கிலீஷ் வார்த்தைகள். ஐ, மீ, மை செல்ஃப். நான், ஒன்று வந்து நான், அப்புறம் என்னுடைய, அப்புறம் என்னை சார்ந்த. எப்பொழுது நம்மளுடைய உள்ளுக்குள்ள ஸ்திதி வந்து நம்மளுடைய மனநிலை வந்து விஸ்வ நன்மைக்கானதாக இருக்குதோ, உலக நன்மைக்கானதாக இருக்குதோ, அப்பொழுது தானாகவே அங்கு படிப்பினைகள், படிப்பு, கல்வி, ஞானம் அங்கு உதயமாகும். நம்ம முன்னாடி வந்து நிற்கும். ஒருவேளை நான், என்னுடையது, என்னுடைய கனவுகள், இதிலேயே நான் மாட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அப்போ யாருக்கும் நன்மை செய்ய முடியாது. நான், என்னுடைய கனவுகள், என்னுடைய ஆசைகள், இந்த 3 விஷயம், நான், என்னுடைய ஆசைகள், என்னுடைய கனவுகள், இந்த 3க்கு நடுவில் யாரெல்லாம் உள்ளே வராங்களோ அவங்கெல்லாம் எதிரிகளாக நமக்கு தெரிவாங்க. நான், எனது, என்னுடைய கனவு. ஒரு குரு இருந்தார், அவருக்கு ரொம்ப பயம் இருந்தது. என்னுடைய சிஷ்யர்கள் இன்னொரு குருவுக்கு சிஷியராக போயிடக்கூடாது. ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய குருக்கள் இருந்தாங்க, இங்கே இல்லைன்னா அங்கே போயிடுவாங்க. பஜாரில் வந்து மார்க்கெட்டில் குருக்களுக்கு கம்மி கிடையாது. அது எப்படி நம்ம ஆளுங்க இருக்காங்க, ஒரு சென்டர் பிடிக்கலன்னா பிசுக்குன்னு இன்னொரு சென்டருக்கு போயிடுறது, அந்த மாதிரி. அவர் குரு அதனால் தன்னுடைய சிஷ்யர்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க காதில் 2 மணி கட்டினார். இந்த பக்கம் ஒரு மணி, இந்த காதில், அந்த காதில் ஒரு மணி. அதாவது பெல்லு, கோவில் மணி இருக்குல்ல, அதே போல் சின்னதாக மாட்டினுடைய கொம்பில் மாட்டி விட்டுருப்பாங்களா. அதாவது அவங்க பஜார் வழியாக போகிறாங்க, வெளியில் போய் எங்கேயாவது நடந்து வராங்க அப்படின்னா, நடந்து வரும்போது இப்போ மணி சத்தம் கேட்கும். அப்போ ஏதாவது குருக்கள் ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா அது காதில் விழுந்துடக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் அவர் இதை மறந்துட்டாரு. அந்த மணிக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத, அவர் நம்மளுடைய குருவா இல்லை வேற யாருடைய குருவான்னு மணிக்கு தெரியாது. அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ சிஷ்யர்களுக்கு தன்னுடைய குருவோட அட்வைஸ் கூட கேட்கல, காது கேட்காம போயிடுச்சு. ஏன்னா மணிக்கு தெரியாது இல்லையா, இது நம்ம குருவா வேற குருவான்னு. ஏன்னா அந்த மணி ஒலிச்சுட்டே இருந்தது, மணி யோசை. என்னுடைய ஸ்டூடெண்ட் என்ன விட்டுட்டு வேற எங்கேயும் போயிடக்கூடாது, என்னுடைய சேவா சென்டர்லேயே இருக்கணும். முதல்ல உங்களுடைய படிப்பை சுதந்திரமாக்குங்க. உங்களுடைய கல்வி முறையை ஃப்ரீடம் கொடுங்க. அந்த கல்விக்கு, படிப்புக்கு கட்டி போடாதுங்க. கல்வி என்பது கட்டி போடுவதால் உருவாவது அல்ல, ஸ்திதியின் மூலமாக ஏற்படுகின்றது. அப்போ நம்ம என்ன பார்த்தோம்? டீச்சர் என்றால் படிப்பின் சொரூபம். படிப்பின் சொரூபம் அப்படின்னா மனநிலை, ஸ்திதி, ஸ்டேட். 2வது தன்னுடைய எக்ஸாம்பிள், தன்னுடைய உதாரணத்தின் மூலமாக நடக்கிறது, உட்கார்றது, பேசுறது, இல்லைன்னா மௌனமாக இருக்கிறது, அதுதான் மற்றவங்களுக்கு பாடம் கற்பிக்கும். உங்களுடைய சொற்பொழிவு, உங்களுடைய கிளாஸ் அவங்கள மாற்றாது. உங்களுடைய நடை, உடை, பாவனை, உங்களுடைய உள்மன எண்ணங்கள் தான் மற்றவங்கள மாற்றும். படிப்பு என்றால் உள்மனநிலை. தானே மோகத்தினுடைய புதைக்குழியில் மாட்டிகிட்டு இருக்காங்க யாரோ ஒருத்தவங்க, அவங்க எப்படி வைராக்கியத்தை பற்றி பேச முடியும்? யார் தானே உடல் உணர்வில் மாட்டிகிட்டு இருக்காங்களோ அவங்க இன்னொருத்தரை எப்படி உடல் உணர்விலிருந்து விடுபட வைக்க முடியும்? அப்போ 2வது சூத்திரம் என்ன? நம்ம எப்படி மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்? டீச்சர்ஸ்னுடைய பட்டி போயிட்டுருக்கு. டீச்சர் என்றால் கற்பிக்கக்கூடிய இன்னொரு மெத்தட் என்னது? முதலில் தான் உதாரணமாக மாறணும், எக்ஸாம்பிளாக மாறணும். 3வது டீச்சர் என்றால், ஆசிரியர் என்றால் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறது, புத்தகங்களால் அல்ல. எந்த ஒரு பாடம் உங்களுடைய அனுபவங்களால் உருவாகிறதோ அதுதான் ஆத்மாக்களை மாற்றம் செய்யும், பரிவர்த்தனை செய்யும். புத்தகமாக இருக்கலாம், சொற்பொழிவாக இருக்கலாம், மேடை பேச்சாகவும் இருக்கலாம். அதெல்லாம் நம்மளை மாற்றாது, யாரையும் மாற்றாது. 3வது நேர்மை. படிப்பினை கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா, கற்பிக்கிறோம் அப்படின்னா
படிப்பினை கொடுக்கறது வந்து ஒரு கடுமையான தபசையாக கிடையாது, ஒரு நேர்மை முக்கியம். நான் என்ன எனக்குள்ளே அப்ளை பண்ணியிருக்கணும், எனக்குள்ளே என்ன இருக்கோ, நான் என்னவா வாழ்ந்துருக்கணும், அதை மற்றவங்களும் சொல்லணும். உள்ளுக்குள்ளேயும் வெளியையும் ஒன்று, க்ளீன், சுத்தம். யார் வந்து உள்ளேயும் வெளியும் ஒன்றா இல்லையோ அதுக்கு பாபா என்ன சொன்னார், எந்த வார்த்தை சொன்னார்? தி டேஞ்சரஸ், அபாயகரமானவர்கள், ஆபத்தானவர்கள். டீச்சர் ஆவது என்றால், ஆசிரியர் ஆவது என்றால் நேர்மையானவர் ஆவது. டீச்சர் ஆவது என்றால் என்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குதோ அந்த வாழ்க்கையின் மூலமாக மற்றவங்களுக்கு சொல்கிறது. நான் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும், என்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கணும், அதை சொல்லணும். அதாவது உண்மையை பேசணும். நீங்கள் அனுபவம் பண்ணதை சொல்லணும். அதான் டீச்சர். யகுதி என்னுடைய ஒரு சன்னியாசி இருந்தார், பாகுதீன் அப்படின்ட்டு. அவர்கிட்ட வந்து ரொம்ப ஒரு பெரிய பணக்காரர் வந்தார். அவர் சொல்கிறாரு, நீ இருக்கிறது வந்து கடவுளுடைய வீட்டில், பாபா வீட்டில் இருக்கிறீங்க. ஆனால் சொல்லிட்டு ஃபுல் டே வெளி உலகத்து விஷயத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன பாருங்க, நான் எவ்வளோ பெரிய வியாபாரம், எவ்வளோ பெரிய நிர்வாகம், என்கிட்ட எவ்வளோ பணம் கொட்டி கிடக்கு, எவ்வளோ நான் பிஸியாக இருக்கிறேன். ஆனாலும் கூட நான் எப்பெல்லாம் பேசுகிறேனோ அப்பெல்லாம் பரமாத்மாவுடைய விஷயங்களை மட்டும் தான் பேசுகிறேன்னா, ஆன்மீகத்தினுடைய விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறேன். பால்சின் சொன்னார், இதுக்கு பின்னாடி நிறைய ஆன்மீக சித்தாந்தங்கள் அடங்கி இருக்குது, ரகசியங்கள். உலகத்தினுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் சதா எந்த விஷயத்தை பற்றி பேசுவான் அப்படின்னா, அவனுக்கு எந்த விஷயத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதோ அதை பற்றி தான் பேசுவான். எனக்கு உலகத்தினுடைய ஒரு விஷயமும் தெரியாது, அதனால நான் ஃபுல் டே உலகத்தினுடைய விஷயத்தையே பேசிகிட்டு இருக்கிறேன். உன்னுடைய விஷயத்தை எடுத்துக்கோ, டேஷ் 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 நீயே போட்டுக்க. மனிதன் வந்து வேகமாக நல்லா கத்தி எந்த ஒரு விஷயத்தை சொல்கிறான் அப்படின்னா, அவன்கிட்ட எந்த ஒரு விஷயம் இல்லையோ அதை தான் வேகமாக கத்தி கூப்பாடு போட்டு சொல்லுவார். பயங்கரமாக பிரம்மச்சரியத்தை பற்றி பேசுவாங்க, இல்லைனா கட்டுப்பாடு, கண்ட்ரோலிங் பவர் எல்லாத்தையும் பற்றி சொல்லுவாங்க, இல்லைனா வேறு ஏதாவது தாரணைகள், இல்லைனா மரியாதைகள். ஆனால் ஒருவேளை அவங்கக்கிட்டே அது இல்லாமல் தான் இருக்கும். இல்லைனா இப்படி கூட அவங்க சொல்லலாம், ஒருவேளை நான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறனால எனக்குள்ள தாரணை வந்துடும் அப்படிங்கிற நினச்சிட்டு கூட சொல்லலாம். அப்போ அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதிகமாக அதே விஷயத்த சொல்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ளே இன்னும் அது வரல அப்படின்னு அர்த்தம். ஆத்மாபிமானி ஆத்மாபிமானி ஆகணும்னு ஒருத்தர் சொல்லிட்டே இருக்கார் அப்படின்னா அதில் இன்னும் அவர் நிலைக்கல அப்படின்னு அர்த்தம். நிலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு, நல்ல விஷயந்தான். ஆசிரியர் என்றால் தன்னுடைய ஸ்திதியின் மூலமாக கற்றுக் கொடுப்பவர், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ அதனால் நம்ம வந்து ஒர்க் பண்ண வேண்டியது, காரியம் ஆற்ற வேண்டியது எங்கே, வெளியில் அல்ல, நம்ம உள்ளுக்குள்ளே. ரெண்டாவது பாயிண்ட் என்ன பார்த்தோம், படிப்பினை எப்படி வரும், தன்னுடைய உதாரணத்தின் மூலமாக. எப்படி கற்றுக் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு, தன்னுடைய உதாரணத்தின் மூலமாக, நம்மளுடைய சம்பூர்ண தாரணையின் மூலமாக. இது ஒரு மிக நீளமான ஒரு காரியம். மூணாவது அனுபவம். என்ன அனுபவம் பண்ணீங்களோ அது சொல்லுங்கள். என்ன நீங்கள் அனுபவம் பண்ணீங்களோ அதனுடைய ஆதாரத்தில் மற்றவங்களுக்கு புரிய வைங்க. நாலாவது, டீச்சர் என்றால் நேர்மை, ஈமான்தார், சச்சாய். இந்த 4 சூத்திரங்கள் இன்றைக்கானது. அதாவது நம்ம சொல்லக்கூடிய படிப்பின் சொரூபமாக ஆகிறதுக்காக நம்ம வந்து என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அதனுடைய சொரூபம் ஆயிற்று, அதை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான இந்த 4 பாயிண்ட்ஸ். படிப்பின் சொரூபம் ஆவது, ஞானத்தின் சொரூபமாவது, கல்வியின் சொரூபமாவது. முரளியில் என்ன மகா வாக்கியங்கள் வருதோ அதில் ஏதாவது ஒரு பாயிண்டை வச்சு நம்ம சிந்தனை பண்ணுறது. அப்போ நம்மளுடைய சிந்தனைகளில் அது கலந்துரும். முரளியில் வந்து கணக்கில்லாத வார்த்தைகள் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் த பாயிண்ட், கேட்ச் பண்ணுங்கள் பாயிண்ட்ஸை. அப்புறம் சைலன்ஸில் போங்க, ஏகாந்தத்தில் போங்க, அதாவது தனிமையில் போங்க. அப்புறம் உட்காந்து யோசிங்க, சிந்தனை பண்ணுங்கள். எப்பொழுது எந்த ஒரு விஷயம் நம்மளுடைய சிந்தனையில் வருதோ அப்பொழுது ஒரு புது பிரகாசம் நமக்குள்ளேருந்து வெளிப்படுது, புது அர்த்தங்கள் வெளிப்படுது. எல்லாருமே 2 பாயிண்ட் எழுதியிருந்தீங்க இல்லையா? உடல் மீது பார்வை படுறதுனால, நம்மளுடைய திருஷ்டி வந்து உடலின் மீது போகிறதுனால, சரீரத்தின் மீது படுறதுனால என்னென்ன விக்னங்கள் வருது, அது மறுபடியும் படிங்க. வாக்கியம் வந்து ரொம்ப சின்னது தான் இந்த கொஸ்டின், ஆனால்
என்ன விக்னம் வருது? வரக்கூடிய விக்னம் என்ன? என்ன தடை? எப்படிப்பட்ட தடை? நம்மளுடைய வாழ்க்கை முழுவதற்குமான எல்லா தடைகளுக்கும் இது ஒரு அஸ்திவாரமாக இல்லையே? அஸ்திவாரமாக இருக்கின்றதோ? உடலின் மீது பார்வை பட்ட உடனேயே ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்குது. ஒரு அறிமுகம். நான் உடல், நானும் உடல். அப்போ நான் உடம்பு அப்படின்னா நான் அங்கே அப்போ ஆத்மா இல்லை, சைத்தன்யம் அல்ல, ஜடம். எப்போ நாங்கள் ஆத்மா இல்லையோ அப்போ எல்லா உடம்பினுடைய விஷயங்களும் அங்கே வந்துடுது. சமஸ்காரம், சம்பந்தம், கவர்ச்சி, வெறுப்பு, தாகம், பசி எல்லாமே வந்துடுது. உடலை பார்க்கறது, உடலை தொடுறது. துவாபர யுகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் இந்த பூமி இல்லை பாரதம் இல்லை முழு உலகமே கீழ் நோக்கி போகிறதுக்கு காரணம் என்னவாக இருந்தது? முக்கிய காரணம் இந்த தேகத்தை பார்க்கறது, தேகத்தை தீண்டுறது, டச் பண்ணுறதுனால. தி டெஸ்ட் ஆஃப் த பாடி அண்ட் ஃபால் ஆஃப் த மேன். உடம்பை பார்க்கறதுனால மோகத்தினுடைய பிறப்பு ஏற்படுது, அப்புறம் அறிமுகத்தின் பிறப்பு ஏற்படுது. உடம்பை பார்க்கறதுனால கவர்ச்சியின் பிறப்பு ஏற்படுது உடம்பை பார்க்கறதுனால. கீதையில் ஒரு மகா வாக்கியம், எப்பொழுது உன்னுடைய புத்தி மோகம் என்ற புதைகுழியை தாண்டி, சேற்றை தாண்டி போகிறதோ அப்பொழுது நம்ம கேட்டு என்னெல்லாம் விஷயம் கேட்டிருக்கிறோமோ, என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கிறோமோ எல்லா விஷயத்தினுடைய அங்கே இச்சையற்றவர்களாக, விடுபட்டவர்களாக மாறிடுவீங்க. மோகத்தினுடைய கம்பேரிசன் எது கூட பண்ணியிருக்கார் பாபா? சேரு இல்லை புதைகுழி. புதைகுழி பார்த்துருக்கீங்களா? எப்போ அது மாட்டிருக்கீங்களா? ஸ்தூலமான புதைகுழியை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். சுழல் அல்லது புதைகுழி அல்லது சேத்துல. யதாத்தே மோககலிலம் புத்திர் விதிதரிசதிதி ததா ஹந்தாச நிர்வேதம் தஸ்விய தஸ்ய. டீச்சர் என்றால் நான் முதல்ல மோகத்தினுடைய புதைகுழிலிருந்து வெளியில் இருக்கணும். ஒருவேளை அவங்க மோகத்தில் அவங்களே மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ மாணவர்களுக்காக அது ஒரு பட்சபாத்திரைய. ஒருவேளை அவங்களே மோகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மாணவர்களுக்காக, ஸ்டூடெண்ட்ஸுக்காக அது பாரபட்சம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பயஸ்ட் வியூ. நான் இப்போ சொல்கிறேன், எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. யதா தே மோககலிலம், யதா தே மோககலிதம். எல்லாரும் கொஞ்சம் வேகமாக சொல்லுங்க. யதா தே மோககலிலம். அதாவதுங்கிறது சொல்ல வேண்டாம். கலில் அப்படின்னா புதைகுழி, சேரு. யதா தே மோககலிலம், அந்த புதைகுழியிலிருந்து மாட்டிட்டு இருக்கிறது என்னது? புத்தி. யதாத்தே மோககலிலம் புத்திர் திதரிசதிதி. அதாவது எப்பொழுது புத்தியானது இந்த மோகம் என்ற புதைகுழியிலிருந்து கடந்து இருக்கிறதோ, யதாத்தே மோககலிதம். சொல்லுங்க பாடுங்க. புத்திர் வியதிதரிஸ்ததி. கொஞ்சம் வேகமாக தான் பாடுங்களேன். புத்திர் வியதிதரிஸ்ததி யதா தே மோககலிதம். புத்திர் வியதிதரிஸ்ததி புத்திர் வியதிதரிஸ்ததி ததா கந்தாசி நிர்வேதம். உதாசி அப்படின்னா டிப்ரெஷன் இல்லை, மன அழுத்தம் இல்லை, அனாசக்த், டிட்டாச்மெண்ட், விலகி இருக்கிறது. ஞாரா. யார் மோகத்தை கடந்தவர்களோ அவங்களுக்காக கீதையில யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னா உதாசீனவதாசீனம். அதான் அந்த வார்த்தை. திட பிரத்யக்ஷணன் அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் உதாசீனா இருக்காங்க, அதாவது எல்லாத்துலேருந்து விடுபட்டு இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் துக்கம் கிடையாது, கவலை கிடையாது, ஒன்றுமே கிடையாது. யார் அந்த ரெண்டிலிருந்தும் விடுபட்ட நிலையில் இருக்காங்களோ, ராக்த்வேஷ் அதாவது துவேஷத்திலிருந்து விடுபட்டவங்க, அதாவது சாட்சியாக இருக்கிறவங்க,
அதாவது உதாசீன் அப்படின்னா சாட்சி. ததா கந்தாசி நிர்வேதம், ததா கந்தேசி நிர்வேதம், ததா கந்தாசி நிர்வேதம். சொல்லுங்க. ரகசியமான மனிதர்களுக்கு கேட்பதற்காக ஒன்றும் இல்லை. அதாவது சாட்சி நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கேட்பதற்கு ஒன்றுமே கிடையாது. ஸ்ரோதவ் யஷ்ய துரஷ்யத்ய ச, அவங்க எதையும் கேட்கறதும் இல்லை, அவங்களுக்காக இந்த உலகத்தில் கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் லாஸ்ட்டாக ஒரு தடவை மீண்டும் இந்த மந்திரத்தை மீண்டும் நாம் உச்சரிப்போமாக. கூறுங்கள் என்னுடன் சேர்ந்து. ஃபுல்லாக பாடுவோம். இப்போது ஃபுல்லாக சொல்லுவோம் இந்த ஸ்லோகனை. யதா தே மோககலிலம், யதா தே மோககலிதம் புத்திர்வ்யஸ்திதரிஸ்ததி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதஸ்ய ஸ்வதஸ்ய ச. இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு ஆசைகள் மீதும் எந்த ஒரு விருப்பங்கள் மீதும் யோகியானவர் என்ன ஆகிவிடுகிறார்? உதாசீன் ஆகிவிடுகிறார், அதாவது சாட்சி ஆகிவிடுகிறார். பகவத்கீதை சாப்டர் 2 52வது வேர்ட்ஸ். அதனால் இன்றைய என்னுடைய இந்த 4 விஷயங்கள் தன்னுடைய உதாரணத்தின் மூலமாக, தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக, தன்னுடைய ஸ்திதியின் மூலமாக நேர்மையாக, டீச்சர் என்றால் ஆசிரியர் என்றால் படிப்பின் சொரூபமாவது தான் முதலில் மோகத்தின் புதைகுலிலிருந்து வெளியில் இருக்க வேண்டும். ததா கந்தாசி நிர்வேதம், ததா கந்தாசி நிர்வேதம். அவர்கள் தான் அந்த நிர்வேதம் அப்படிங்கிற ஸ்திதியில் போய் சேருவாங்க, அந்த நிலைக்கு போய் அடைவாங்க. அதாவது உதாசீன், அனாசக்து, சாட்சி, விடுபட்ட நிலை, அந்த ஒரு விரக்தியான நிலை, விரக்த நிலை, டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேஜ். மனசு யார்கிட்டையும் எதையுமே விரும்பாத நிலை. வேறு யார்கிட்டையும் எதுவும் கேட்குறதும் இல்லை, வேறு யார்கிட்டையும் எதுவும் வேண்டாம், தேவையும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு நிலை தான் சமர்ப்பணத்தின் நிலை. ஓம் சாந்தி. मेरा बाबा मेरा बाबा प्यारा बाबा शुक्रिया बाबा சிவ பாபா உங்கள் அன்பில் அளவற்ற மகிழ்ச்சி இருக்கிறது. சிவ பாபா உங்கள் அன்பில் அளவற்ற மகிழ்ச்சி இருக்கிறது. மேரா பாபா மீதா பாபா प्यारा बाबा शुक्रिया बाबा சிவ பாபா உங்கள் அன்பு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. எங்கள் கனவுகள் ஒளிர்க்கின்றன பாபா. உங்கள் நினைவுகளின் உதவியுடன் என் மனதில் உள்ள இருள் அகற்றப்பட்டது. பாபா மீதா பாபா प्यारा बाबा शुक्रिया बाबा நீ அமிர்த கலசம் போல இனிப்பான சாற்றை ஊற்றுகிறாய். நீங்கள் சிந்தாமணியைப் போல மகிழ்ச்சியை பொழிகிறீர்கள். நீங்கள் ஒரு தாயத்து போன்றவர், பாதுகாப்பில் நம்பிக்கை போன்றவர்.
நீங்கள் தத்துவஞ்சானையின் கஸ் போன்றவள். என் வாழ்க்கையை தங்கம் போல அலங்கரிக்கிறீர்கள். நீங்கள் சஞ்சீவனி மூலிகையைப் போல, சுவாசம் போல உயிரை கொடுக்கிறீர்கள். मीठा बाबा प्यारा बाबा शुक्रिया बाबा. நீங்கள் ஒரு ஆசைகளை நிறைவேற்றும் மரம் போன்றவர். நீங்கள் எப்போதும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீங்கள் குபேரனின் பொக்கிஷம் போன்றவர்கள். விலை மதிப்பற்ற ரத்தினங்களின் களஞ்சியம் போன்றவர்கள். நீ காமதேனுவை போல இருக்கிறாய். அமிர்தம் போல எல்லா மகிழ்ச்சியையும் தருகிறாய். சிவபாபா, உங்கள் பாசம் மிகுதியாக உள்ளது. உங்களால் எங்கள் அதிர்ஷ்டம் மாற்றப்படுகிறது. பாபா, உங்கள் நினைவுகளால் என் மனதில் இருந்த இருள் அகற்றப்பட்டது. சிவபாபா, உங்கள் அன்பு அளவற்ற மகிழ்ச்சியை தருகிறது. என் கனவுகள் தங்கத்தால் ஒளிர்கின்றன. பாபா, உங்கள் நினைவுகளின் உதவியுடன் என் மனதில் உள்ள இருள் நீங்குகிறது. சிவபாபா, உங்கள் அன்பில் அளவற்ற மகிழ்ச்சி இருக்கிறது. சிவபாபா, உங்கள் அன்பில் அளவற்ற மகிழ்ச்சி இருக்கிறது. மேரா பாபா, मीठा बाबा प्यारा बाबा शुक्रिया बाबा. मेरा बाबा